ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, நம்மளோடதுல தமிழ் அண்டு அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் வந்து டெய்லி மார்னிங் 5 o'clock வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அதுக்கு எழுதுறதுக்கான டைம் ப்ளஸ் பார்க்கறதுக்கான டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து 5 o'clock வந்து அடுத்த வீடியோ வரும். இந்த மாதிரி வந்து நமக்கு மேக்ஸ் வீடியோ கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, விருப்பம் இருக்கவங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து நம்மளோடதுல என்னென்ன தமிழில் வந்து டெஸ்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 12ஆம் வகுப்பில் 8 இயல் வரைக்கும் ப்ளஸ் 11ஆம் வகுப்பில் 8 இயல் முடிஞ்சிருக்கு. 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடியதில் 9 இயல்கள் தேர்வும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, 9ஆம் வகுப்பில் இயல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்வுகள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பில் இயல் 5க்கான தேர்வு. ஓகேங்களா, பார்க்கலாமா? கொவ்வை தமிழை கொண்டு பாடிய புலவராக எந்த பெண்பார் புலவர் அறியப்படுகிறார்? கொவ்வை தமிழை கொண்டு பாடிய புலவராக எந்த பெண்பார் புலவர் அறியப்படுகிறார்? ஔவை, குறத்தி, மாசாத்தி. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மாசாத்தி. இது வந்து ஒரு பாட்டு அடிகளில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டு அடிகளில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த கமிட்டி ஹண்டர் குழு. இது எந்த ஆண்டு? முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு கமிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஹண்டர் கமிட்டி. இது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோன்னா 1882ஆம் ஆண்டு. 1882ஆம் ஆண்டு தான் மகாகவி பாரதியார் அவர்கள் பிறந்திருப்பார். 1921ஆம் ஆண்டு வரை வாழ்ந்திருப்பார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீலாம்பிகை அம்மையார் எந்த ஆண்டு பிறந்து எந்த ஆண்டு இறந்தார்? நீலாம்பிகை அம்மையார் எந்த ஆண்டு பிறந்து எந்த ஆண்டு இறந்தார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோன்னா 1903 1943 வரைக்கும் 40 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். நெக்ஸ்ட் கொஷின். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ யாருடைய அடிகள்? உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ யாருடைய அடிகள்? பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாரதிதாசன். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமையல் கட்டில் நின்று உணவினை வந்து சமைக்கக்கூடிய உணவினை ஆக்கல் மக்கட்கு அப்படின்னா மக்களுக்காக வந்து உணவினை வந்து அந்த சமையல் கட்டில் நின்று சமைக்கக்கூடிய பெண்கள் வந்து சமைக்கிறாங்க. அது வந்து உயிராக்கல் என்றோ உங்களுக்கு உணவு கொடுத்தாலே அது உயிர் கொடுக்குற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப விளக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பார் பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு. பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். இந்த அடிகள் எந்த நூல்? பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார். இந்த அடிகள் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடும்ப விளக்கு, சிறுபஞ்சம் மூலம், இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் சிறுபஞ்சம் மூலம். ஆசிரியர் பார்த்தோன்னா காரியாசன் அப்படின்றவங்க. இது என்ன அப்படின்னா பூவாது காய்க்கும் மரம் உளனா பூக்காமல் காய்க்கக்கூடிய மரங்களும் இருக்குது. ஓகேங்களா, பூக்காமலே வந்து கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லியிருப்பாங்க நன்று அறிவார். அதுபோல் வந்து நன்மைகளையும் தீமைகளையும் அறியணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பாடலடிகளில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கேள்வி. 15வது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார்? 15வது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வள்ளலார், பாரதி, விக்டர் ஹியூகோ. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். விக்டர் ஹியூகோ அவர்கள் தான் 15வது வயசில் எழுதி அனுப்பியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 7வது கேள்வி. கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தி. இந்த புகழ்பெற்ற பொன்மொழி யாருடையது? இதுக்கு மட்டும் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா பொன்மொழிகளை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸை பார்த்து குழப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பொன்மொழிகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மட்டும் ஆப்ஷன் இருக்காது. இது வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோன்னா அறிஞர் அண்ணா அவர்களுடைய பொன்மொழி தான் இது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8வது கேள்வி. இந்தியாவின் தேசிய நூலகமான கொல்கத்தா நூலகம் எந்த ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது? இந்தியாவின் தேசிய நூலகமான கொல்கத்தா நூலகம் எந்த ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது? 1836, 1953, 1943. ஆன்சர் பார்த்தோன்னா 1953. திறக்கப்பட்டது முன்னாடி 1836 திறந்திருப்பாங்க. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது 1953ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்று கூறுபவர் யார்? இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்று கூறுபவர் யார்? பவணந்தியார், தொல்காப்பியர், தண்டி. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் அவர்கள் தான் இந்த கூற்றினை சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10வது கேள்வி. பூவாது காய்க்கும் இதில் எந்த இலக்கண குறிப்பானது இடம்பெற்றுள்ளது? பூவாது காய்க்கும் இதில் எந்த இலக்கண குறிப்பானது இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் எதிர்மறை வினையெச்சம். அதாவது என்னன்னா நமக்கு பூவாது காய்க்கும் இருக்குன்னா எப்பயுமே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய லாஸ்ட் எழுத்துல பார்க்கணும். தூவை வந்து நீங்கள் பிரித்து பார்க்கும்போது எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா இத்து கூட்டல் ஊன் பிரிப்பீங்க. ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு எழுதிட்டு தூ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊ அப்படின்னு வரும். அப்போ ஊன் முடிஞ்சாலே எப்பயுமே நமக்கு வினையெச்சம் தான். ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸில் 2 வினையெச்சம் இருக்குது. ஒரு வினையெச்சம், இன்னொன்று எதிர்மறை வினையெச்சம். 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ எதுன்றதை அதுக்கு முன்னாடி எழுத்து வச்சு கண்டுபிடிக்கணும். பூவாது பூக்கும் அப்படின்னு வந்தால் அது வந்து வினையெச்சம் தான். ஓகேங்களா, அதாவது பூக்கு அந்த ஊ வந்திருக்கு அப்படின்னா பூக்கும்னா அது வந்து நேரடியாக இருக்குது. ஆனால் இங்கே பூக்காது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக வந்திருக்கு. அப்போ ஆப்போசிட்டாக வந்திருக்கனால இது எதிர்மறை வினையெச்சம். ஓகேங்களா,
ஓகே, இப்போ 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. அடுத்து 11வது கேள்வி. கடிமலர் என்னும் சொல்லின் பொருளில் எந்த பொருளில் வருகிறது? கடிமலர் என்னும் சொல் எந்த பொருளில் வருகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 10 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வித் உங்களோட நேமோட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, கன்னியூவாக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கன்னியூவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுனால வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், எத்தனை டைம் வந்தாலும் திருப்பி எழுதியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் வந்து ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பார்ப்போம். இந்த இதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழர் இளைஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, சிலபஸில் இருக்கக்கூடிய என்ன தலைப்பு இந்த இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருக்கிறதா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழ்நாடு அப்படின்றது ரொம்ப தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. ஃபஸ்ட்டு வந்து மாந்தன் தோன்றிய லெமூரியா கண்டம் தான் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை தான் மனித நாகரிக தொட்டில்னு சொல்கிறோம், லெமூரியா கண்டத்தை தான். ஓகேங்களா? ஸோ தமிழகம் வந்து இன்னைக்கு போல் வந்து இல்லாமல் குமரி மலைக்கு தெற்கோ இன்னும் விரிஞ்சலாக காணப்பட்டிருக்கு அப்படின்னும், ப்ளஸ் பக்குருளி ஆறு அப்படின்ற ஒரு ஆறு வந்து அங்கே ஓடிட்டு இருந்திருக்கு அப்படின்ற இதையும் நமக்கு வந்து சிலப்பதிகார பாடல் ஒன்று தெளிவாக விளக்குகிறது. ஓகேங்களா? ஸோ பக்குருளி ஆறு இருந்ததற்கான இது வந்து நம்மளுக்கு எந்த நூலில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் கிடைக்கிறது. பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சிலப்பதிகார பாடல் கூறுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் வந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் மூலமாக நம்மளுடைய தமிழோட பழஞ்சிறும் பிறப்பை வந்து சொல்லியிருக்காரு. பழஞ்சிறப்பை வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பெருமையும் சொல்லியிருக்காரு பாருங்கள். திங்களோடும் செலும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடும் பிறந்தோம் நாங்கள். அதாவது என்ன அப்படின்னா, திங்களோடும் பருதி அப்படின்னா உனக்கு செலும் பருதினா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சூரியன். ஓகேங்களா? திங்கள்னா நிலவன் தெரியும். ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் விண்ணோடும் உடுக்கல் அப்படின்னா என்னென்னா விண்மீன்கள். ஸோ இதெல்லாம் பிறக்கும் போதே வந்து பிறந்த தமிழ். ஓகேங்களா? அப்போ தமிழ் வந்து அப்பவே பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தொன்மையை சொல்கிறார். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, அடுத்தது தனிநாயகம் அடிகள் ஒரு இதை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்ச்சங்கம் இருந்தது அப்படின்ற மரபு செய்தியை வந்து இடைவிடாது இருந்துகிட்டே வந்துட்டுருக்கு. இந்தியாவில் இந்த மரபு செய்தி வேற எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் சங்கங்கள் ஒரு மொழிக்காக நம்மளோடதுல தமிழ் சங்கங்கள்லாம் நடத்தியிருக்காங்க, ஆனால் மற்ற மொழிக்காக நடத்தலை. ஸோ வந்து தமிழ் சங்கம் கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் இருக்குது. அது எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புறநானூறு. ஓகேங்களா? தமிழ் வேலி அப்படின்னு சொல்லி சொன்னது எது அப்படின்னு பார்த்தோன்னா பரிபாடல். ஓகேங்களா? தமிழ் வேலி அப்படின்னு சொல்லி எது சொல்லுது அப்படின்னா பரிபாடல் சொல்லுது. இந்த தமிழ் கெளி கூடல் தமிழ் வேலி இது ரெண்டும் எதை குறிக்குது அப்படின்னா, மதுரையில் தமிழ் சங்கம் நடந்தது அப்படின்றத குறிக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து அப்போ வேறு என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கூடலில் ஆய்ந்த ஒந்தி தமிழின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் இருக்குது. இதில் வந்து மணிவாசகமும் அது இல்லாமல் பழந்தமிழ் சங்கம் வந்து இருந்திருக்கு. சங்கம் இருந்து தமிழை வந்து ஆய்ஞ்சிருக்காங்க, அதாவது தமிழை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, தமிழோட தொன்மையை பற்றி யார் கூற்றுகள் சொன்னாங்க, எந்தெந்த நூல்கள் சொல்லுதுன்றது இது எல்லாமே முக்கியம் தான். ஓகேங்களா? பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இதெல்லாம் கேட்கணுமான்னு தான் தோணும், பட் முக்கியம். ஓகேங்களா? பார்க்கலாமா? திருப்பி ஒன் டைம் நல்லா ரிவைஸ் பண்ணி விட்டுறேன், பார்த்துக்கோங்க. தமிழ்நாடுன்றது தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. முதல் மாந்தன் தோன்றிய கண்டம் வந்து லெமூரியா கண்டம் சொல்கிறாங்க. மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லலாம். தமிழகம் வந்து இன்றைக்கி இருந்த போதெல்லாம் அன்றைக்கி இல்லை, இன்னும் வந்து தெற்க வந்து விரிஞ்சிருந்துச்சு. ஸோ பக்ருளி ஆறு அதுக்கான எடுத்துக்காட்டு. பக்ருளி ஆறுன்ற செய்தி வந்து எதில் இருக்குன்னா சிலப்பதிகார பாடலில் இருக்குது. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழுடைய பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்குறதுக்கு அளவுக்குள்ள ஒரு பாடலை வந்து பாடியிருக்காரு. அது என்னன்னா, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ். அதாவது கடல், திங்கள், அப்புறம் வந்து சூரியன், வெண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் இதெல்லாம் தோன்றும் போதே தோன்றிய தமிழ்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சங்கம் வந்து இருந்திருக்கு, மற்ற எதுலையுமே வந்து மற்ற சங்கங்கள்லாம் கிடைக்கல, ஆனால் தமிழ் சங்கம் பற்றி நியூஸ் கிடைச்சிருக்குன்னா தமிழ் சங்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தனிநாயகம் அடிகளும் தமிழ் கெழு கூடல் மற்றும் தமிழ் வேலி அப்படின்னு சொல்லி 2 நூல்கள் சொல்லுது. தமிழ் கெழு கூடல்னு சொல்லி புறநானூறும், தமிழ் வேலி அப்படின்னு சொல்லி பரிபாடலும் சொல்கிறது. எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரையில் தமிழ் சங்கங்கள் இருந்திருக்கு அப்படின்றத பற்றி சொல்லுது. கூடலில் ஆய்ந்த ஒந்தி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மணிவாசகமும், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பழந்தமிழ் சங்கத்தையும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வந்து ஆய்வு செய்ததையும் குறிக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம சிலபஸை வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க ரொம்ப ஈஸியாக தெரியும். இது புக்கில் அங்கங்கே இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து சிலபஸில் இந்த டாபிக் கீழே இந்த இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனியாக என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து சிலபஸை ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா புக்கில் அங்கங்கே படிக்கிறது இந்த மாதிரி டாபிக் வந்து ஒவ்வொன்றா படிக்கும்போது ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒவ்வொரு டாபிக் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சிலபஸ் வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் முடிக்கும் போது சிலபஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி பின்னாடி சொல்லி முடிச்சிடும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.